சரீரம்னு இருந்தால் அதில் ஏதோ ஒரு பலவீனம் என்ன செய்யத்தான் இருக்கும், வரும். ஆனால் மனசளவில் நம்ம சோர்ந்து போகிறோமே, அதுக்கு காரணம் என்ன? நம்ம யார் தான்? அதுதான் சொல்கிறேன். நாம் யார் தான்? மனிதர்கள் தான். நாம் மனிதர்கள், நம்ம தேவர்கள் அல்ல, தேவதூதர்களும் அல்ல. அப்போ மனிதர்களாக இருக்கிறவனுக்கு அந்த சுவையை நம்ம எதுலேருந்து வந்தவங்க? மண்ணிலிருந்து வந்தவங்க. அதனால தான் அவர் நம்ம மண்ணென்று நினைவு கூறார். மண் எப்படி தான் இருக்கும்? என்னங்க சொல்ல மாட்டேங்கிங்க? மண் என்ன தான் சொல்லுங்களேன். மண்ணு தான். இவ்வளோ தட்டி மாதிரி மண் கிடக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, என்ன போகும்? மண் கரைஞ்சி அப்படியே காணாமல் போயிடும். திரும்ப காஞ்ச பிறகு அள்ளி சேர்த்துக்கலாம், கூட்டி குமிச்சிக்கலாம். அது நிலைக்காது. ஒரு ஸ்திரம் மண்ணுக்கு இருக்காது. மண்ணுக்கு இன்னொரு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும்? நிற்கும். வெறுமனே மண்ணை வச்சு என்ன செய்ய முடியாது. நம்ம மண்ணென்று நினைவு கூறுகிறார். அதனால தான் நாம் பலவீனப்பட்டு, நம்முடைய ஆத்மாவில் பலவீனப்பட்டு, நம்ம விசுவாசத்தில் பலவீனப்பட்டு, நம்பிக்கையில் பலவீனப்பட்டு என்ன செய்ய அப்படின்னு போனாலும் அவர் அமைதியாக இருந்துகிட்டே இருக்கிறாராம். புரியுதுங்களா? நீ என்ன நம்பலை, நீ என்ன நம்பலை அப்படின்னு சொல்லி தள்ளுறதில்லை. நம்ம நம்பாமல் இருந்தால் கூட நமக்கு செய்ய வேண்டியவர் செய்துக்கிட்டே இருக்கிறார். காரணம் நம்மளை யாராக தான் பார்க்குறாரு. அது அவ்வளோதான். இவன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒன்று மண்ணென்று நினைக்கிறதுனால தான் நமக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாராம். இப்போ சில வீட்டில் பார்த்திங்கன்னா சில பிள்ளைகள் கொஞ்சம் போல்டாக ஆக்ரோஷமாக இருப்பாங்க. சில பிள்ளைகள் எப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் நறுங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன கொடுத்துட்டே இருக்கும், ஒரு கேர். நம்ம வீடுகளில் நம்முடைய குழந்தைகள் காரியங்கள் சரி, நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டாலும், ஒரு ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் கொஞ்சம் வீக்காகவே இருப்பாங்க. அப்போ அவங்க மேலே அந்த டீச்சர்ஸோ அந்த வார்டனோ பெற்றோர்களோ என்ன எடுக்கிறாங்க, ஒரு கேர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு இருக்கிற பலம் இந்த பிள்ளைக்கு இல்லை, அந்த பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் இந்த பிள்ளைக்கு இல்லை, அந்த பிள்ளைக்கு இருக்கிற செய்ய வேண்டிய இது ஞானம் இவளுக்கு இல்லை. அப்போ கொஞ்சம் நமக்கு என்ன கொடுக்கணும், அவங்கள ஸ்பெஷல் கேர் கொடுத்து அவங்கள உருவாக்கணும், அவங்கள பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம நேசிப்பதற்கு ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்களா, நம்ம விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமாங்க. நிறைய பேர் சாதிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சுய திறமை கிடையாது, பக்கத்துலேருந்து கொடுக்குற என்னது சப்போர்ட், பூஸ்டிங். அவங்க கொடுக்குறாங்க பார்த்தா ஊக்கம்தான். உன்னால் எழுத முடியும், உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க பாருங்கள், அது அவனை ஜெயிக்க வைக்கும். சத்தமுறையில் அப்போ நம்ம பூஸ்ட் பண்ணணும், அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோம். இங்கே இருக்கிற பிள்ளைகள் நீ எழுத முடியும், நீ சாதிக்க முடியும், போ உன்னால் முடியும்டா, தைரியமாக செய்யடா அப்படின்னு சொன்னால் அவன் தைரியமாக அவனுக்கு பலன் இல்லாட்டா கூட அவன் எல்லாம் செய்ய முடியும். இதைத்தான் கர்த்தர் நமக்கு செய்கிறார். நம்மை மண்ணென்று நினைவு கூறுறதுனால தான் நம்மை புறம்பே தள்ளாதபடிக்கு நம்ம கூட இருந்தே நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டே வருகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள்.